வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. வணக்கம். வாக்குப்பதிவு இதுவரை இல்லாத அளவுக்கு 80% தாண்டி என்ன செய்தி சொல்கிறது இந்த அதிகபட்ச வாக்குப்பதிவு? பொதுவாக வாக்குப்பதிவு அதிகமாக போச்சுன்னா அது ஆளுங்கட்சிக்கு எதிரானது. இது பொதுவான ரூல். ஆனால் இந்த ரூலுக்கு எக்ஸெப்ஷன் நிறையா நடந்திருக்கு. உதாரணமாக மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு எப்பயுமே 78க்கு மேலே 85க்குள்ளே வரும். அங்கே தொடர்ந்து இவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நீங்கள் வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் 4 வகையான வாக்காளர் இருக்காங்க. அது இந்த கமிட்டட் ஓட்டர்ஸ். அவங்க இரட்டைக்கு தான் போடுவாங்க சாகிற வரைக்கும். உதயசூரியன் தான் போடுவாங்க. இவங்க 2 பேருக்கும் சேர்த்து ஏறக்குறைய ஒரு 45% 50% ஃபிக்ஸட். அது மாறாது. 2% 3% அந்தந்த எலெக்ஷனை பொறுத்து ஓட்டு குறையும் கூடும். ஆனால் அவங்களுக்கு போடுறவங்க அவங்களுக்கு தான் போடுவாங்க. அடுத்து மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு 25%. இந்த 75% போக இன்னொரு 25% இருக்குது ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ். அவங்களுக்கு எந்த கட்சி மேலேயும் லாயல்ட்டி கிடையாது. தங்கள் மேலே லாயல்ட்டி உண்டு. அதனால் எந்த அரசு நமக்கு எந்த கட்சி வந்தால் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்து ஓட்டு போடுறவங்க. அதனால் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவங்க வேறு ஆளுக்கு மாற்றி போடலாம். போன எலெக்ஷனில் 2021 பொதுவாக எல்லாரும் சொன்னாங்க ஆன்டி இன்கம்பன்சினா. ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது ஏடிஎம்கே மேலே. ஆன்டி இன்கம்பன்சி கிடைத்த ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய ஆளுமை இல்லாத நேரத்தில் அவர் ஏறக்குறைய 80 சீட்டு வாங்கியிருக்க முடியாது. அவர் பண்ண ஒரு மிஸ்டேக்காக அவரை பொறுத்த மட்டும் அது அட்வான்டேஜாக நினச்சிருக்கலாம். உள்ளிட ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்தது மூலம் அவர் என்ன நினச்சாருன்னா ஒரே கல்லில் 2 வாங்க, இதனால் முக்குலத்தோரு கோவம் வரும், கோவமெல்லாம் ஓபிஎஸ் மேலே வரும், அதனால் ஓபிஎஸ் பலம் இழந்து போயிடுவார்னு அவருடைய கால்குலேஷன் எடுத்துருக்கலாம். ஆனால் பலம் இழந்தது ஓபிஎஸ் மட்டும் இல்லை, ஏடிஎம்கேயும் சேர்ந்து தான். இவர் ஏடிஎம்கேல தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு. ஆனால் ஏடிஎம்கே வீக் ஆயிடுச்சு. அதனால் இந்த வட மாவட்டங்களில் அவங்களுக்கு மடைமாற்றம் பண்ணது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட்டு மடைமாற்றம் நடந்தது. அங்கே நல்லா பண்ணாங்க. தெற்கில் ரொம்ப மோசமாக பண்ணாங்க. இது உங்களுக்கு சோழமண்டலம் எப்பயுமே டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி மெட்ராஸ் எப்பயுமே அவங்களுக்கு ஸ்ட்ராங். அதில் பெரிய மாறுதல்கள் இல்லை. இன்னைக்கு அதாவது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் 2021 இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் என்ன பார்க்குறேன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரும் இல்லை, ப்ரோ இன்கம்பன்சி ஃபேக்டரும் இருக்குது. அன்னைக்கு அவருக்கு ப்ரோ இன்கம்பன்சி கிடையாது, ஆன்டி இன்கம்பன்சியும் கிடையாது, ப்ரோ இன்கம்பன்சியும் கிடையாது. அப்படி இருந்தது. ஆனால் ப்ரோ இன்கம்பன்சி இவருக்கு இருக்குது. ஏன்னா மற்ற மாநிலங்களில் யாரும் நல்ல வேலை பண்ணலையா, நல்ல முதலமைச்சர் இருக்குது. நிச்சயமாக பட்நாயக் ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சர், அந்த சந்தேகமே கிடையாது. உதாரணம் இதில் கொரோனாவில் என்ன பண்ணாங்க, தே டுக் ஓவர் ஆல் த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அட்மிஷன் நாங்கள் போடுவோம், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் உங்களுக்கு 35,000 70,000 உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஏழை எளியவர்கள் முதல்ல நின்னாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல அட்மிஷன் கிடைச்சிது. தமிழ்நாட்டில் அப்படி நடக்கலை. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் 3 லட்ச ரூபா டிமாண்ட் பண்ணாங்க. அது யார் என்னும் கேட்கல. அது மாதிரி அவர் பட்நாயக் சிறந்த செயல் புரிஞ்சார். அதே மாதிரி அந்த காலத்தில் நயினார் சிஎம் இதில் இருந்தார், கேரளாவில் ஏகே ஆண்டனி இருந்தார். இப்போ பினராயி விஜயன் இருக்கார். சந்திரபாபு நாயுடு முதல்ல ஆந்திரா கம்பைன்டு ஆந்திராவில் அவர் ரொம்ப அற்புதமான காரியங்கள்லாம் பண்ணியிருந்தார். அதனால் வேறு யாருமே நல்ல காரியம் பண்ணலன்னு சொல்லல. ஆனால் இந்த 5 வருஷத்தில் இத்தனை வெல்ஃபேர் மெஷர் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு. அதாவது தன்னுடைய வாக்குகளை சம்பாதிப்பதற்கும் கொண்டு வந்திருக்கிறார், எதிர்கால தலைமுறைக்கும் கொண்டு வந்திருக்கார். இந்த இதில் பிரைமரி ஸ்கூலில் அவர் இது கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு. அவங்க யாருக்குமே ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு இதை கொடுத்தது மூலம் எதிர்கால சந்ததியை பலப்படுத்தினார். இது மாதிரி பல வேறு மக்கள் தொகையை இவர் தன்னுடைய ஆளுமைக்குள்ளே கொண்டு வந்திருக்கார். சில பேர் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் நர்சஸ், இது மாதிரி சில குடும்பங்களுக்கு அவங்க செஞ்சது நினச்சது செய்ய முடியல. நீட்டை பற்றி பெருசாக கவலைப்படவில்லை. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் செய்ய முடியாது. அது இவங்களே ஓப்பனாக கூட சொல்லிடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மாறும்னு நினச்சோம், மாறலை. இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிடலாம். சில இவங்களுக்கு எந்த குடும்பங்கள் எல்லாம் வாக்கு கொடுத்து வாக்கு நிறைவேறாமல் இருக்கிறதோ அந்த குடும்பங்களுடைய மொத்த ஜனத்தொகை எந்த குடும்பங்களுக்கெல்லாம் இவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்களோ, இந்த இவங்க விமன் அத்தனை பேருக்கு இது கொடுத்துருக்காங்க, கலைஞர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ பஸ் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த மட்டும் எக்கச்சக்கமாக நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் சொல்லிகிட்டே போகலாம். வேறு எந்த மாநிலத்திலையுமே இந்த 5 வருஷத்தில் இவங்க பண்ண அளவுக்கு வெல்ஃபேர் மெஷர் சுதந்திர இந்தியா ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்தது கிடையாது. நிச்சயமாக சொல்ல முடியும். அப்போது இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ்ன்னு இருந்தவங்கள பெரும்பாலானோர் அந்த நேரத்தில் இவருக்கு முழுசாக ஓட்டு கொடுக்கல 2021. அதில் பெரும்பான்மையான ஓட்டு இவருக்கு வரும். ஆனால் இதில் இன்டிட்டர்மினேட் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. விஜய்னு சொல்லி ஒரு இன்டிட்டர்மினேட் ஃபேக்டர் புதுசாக வந்திருக்கு. விஜய்க்கு கரிஸ்மா இருக்குது. அந்த கரிஸ்மா பெரும்பாலும் வாக்குரிமை பெறாத சிறுவர்கள்ட்ட அதிகமாக இருக்குது. இவர் ஒரு கேண்டிடேட், ஒருத்தர் ஏடிஎம்கே கேண்டிடேட்டு எனக்கு தெரிஞ்சவர், அவர் என்கிட்ட
ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஓட்டு கேட்க போகிற இடத்துலலாம் சின்ன பசங்க சுற்றி சுற்றி வந்து விசில் அடிக்கிறாங்க சார். நான் பேசவே விட மாட்டேன்றாங்க வீட்டில். வீட்டில் உள்ளவங்க எம்ப்ராஸ் ஆகுறாங்க. ஆனால் அந்த சின்ன பையனுக்கு வந்து ஓட்டுரிமை கிடையாது. ஒரு குழந்தை, பெண் குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கு, நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடலன்னா நான் வந்து ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கு. இப்போது ஆனா 1 கோடி இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னாங்க. ஆமாங்க. ஆனால் 1 கோடி இளைஞர்கள் வந்து எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வந்து விஜய்க்கு போடுவாங்கன்னு நான் நம்பலை. அதுலேயும் சிந்திக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. இப்போ விஜய்க்கு போடுறவங்களில் என்னுடைய பயம் என்னென்னா, பல பேருக்கு வந்து சிந்தனை கிடையாது. அதாவது இப்போ 1 கோடி இளைஞர் சொல்கிறீங்க, அவங்க யார்? அவங்க வந்து ஒரு ப்ரெஷர் குரூப். பெண்கள் வந்து யார்? ஒரு ப்ரெஷர் குரூப். டெமோக்ரஸிங்கிறது என்ன? இந்த வேரியஸ் ப்ரெஷர் குரூப்ஸ் தே ப்ரெஷரைஸ் த கவர்மெண்ட் டு கெட் தேர் அட்வான்டேஜஸ் டியூ. அவங்களுக்கு தேவையான நியாயமான உரிமைகளுக்காக வேண்டி போராடணும். அதுதான் டெமோக்ரஸி. இப்போ பெரும்பாலும் டெமோக்ரஸியில் என்ன நடந்துருது? பணக்காரர்கள் வந்து இதை கட்டுப்படுத்தி வச்சிடறாங்க. அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்தி வச்சிடறாங்க. அவங்க நினைச்சா ஒரு அரை நாளில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட முடியும். எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். அதானிக்கு ஒரு ஓட்டு, அம்பானிக்கு ஒரு ஓட்டு, இதில் கிராமத்தில் குப்புசாமிக்கும் மாடசாமிக்கும் ஆளுக்கு ஒரு ஓட்டு தான். ஆனால் குப்புசாமி மாடசாமி நினைச்ச போது வந்து பிரதம மந்திரியோ முதல் மந்திரியோ பார்க்க முடியாது. ஆனால் இவர் வந்து அதானியோ அம்பானியோ உடனடியாக பார்க்க முடியும். அப்போ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது அதை பரவலாக்குறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த குரூப்ஸ் வந்து கன்சாலிடேட்டாக இருக்குது. இவங்கள புறந்தள்ள முடியாதுங்கிற நிலைமையை கொண்டு வருது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் விவசாயிகள் சட்டம் தான். விவசாயிகளுக்கு எதிராக 2 சட்டம் போட்டாங்க. நமக்கு அது பாதிப்பு இல்லை தமிழ்நாட்டில். ஏன்னா அந்த சிஸ்டமே தமிழ்நாட்டில் கிடையாது, மண்டி சிஸ்டமே கிடையாது. ஆனால் வடநாட்டில் அது பெருசாக இருந்தது. இப்போ மண்டி சிஸ்டத்தில் சில குறைகள் இருக்குது. ஆனால் இவங்க கொண்டு வந்த திட்டம் சொல்யூஷனோட ப்ராப்ளமை இன்னும் அதிகமாக கொடுக்கும். மல்டிநேஷனல் கையில், பெரிய பெருந்தனக்காரர்கள் கையில் விவசாயம் போயிடும். அதை இப்போ உணர்ந்து அந்த மக்கள் வந்து சண்டை போட்டாங்க. அந்த சண்டையில் அவங்க ஜெயிச்சிட்டாங்களே, ஏன்னா கன்சாலிடேட்டடாக அவங்க சண்டை போட்டாங்க. அப்போ எல்லாருமே வந்து தங்களுடைய உரிமைகளுக்காக ஜனநாயக முறைப்படி கன்சாலிடேட்டடாக அப்படி போராடணும். மாணவர்கள் வந்து இப்போ எதுக்கு போராடணும்? இளைஞர்கள் வந்து எதுக்கு போராடணும்? எங்களுக்கு 2 காரியம் அஷ்யூர் பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தகுதி உள்ளவர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். வேலை செய்ய வேண்டாம், நாங்கள் தொழில் முனைவர் ஆகணும்னு நினச்சா அதுக்கு தகுந்த இண்டஸ்ட்ரியல் கிளைமேட்டு நீங்கள் கொடுக்கணும். இது 2ஐயும் தான் அவங்க கவலைப்படணும். ஒரு இளைஞர்களாக இருக்கவங்க அப்படி கவலைப்படுறவங்களும் இருக்காங்க. கவலைப்படாமல் உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போடுறவங்க விஜய்க்கு ஓட்டு போடுறது தான் பெரும்பாலும் இருக்கும். இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து டிஎம்கேலையும் இருக்காங்க, ஏடிஎம்கேலையும் இருக்காங்க. எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் டிஎம்கே ஓட்டு வந்து இதுக்கு போகுது, விஜய்க்கு போகுது? எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ஏடிஎம்கே ஓட்டு விஜய்க்கு போகுது? இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். பெரும்பாலும் வந்து சொல்கிறது என்னென்னா, ஏடிஎம்கே சைடில் இருந்தால் அதிகமாக போகும். ஏன்னா ஏடிஎம்கே சைடில் கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கவங்களும், இந்த அரசு மேலே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கவங்களும் ஏடிஎம்கே போடுறதுக்கு பதிலாக விஜய்க்கும் போடலாம். இந்த 25% நான் சொன்னேன்ல, அதில் முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா, தே டோன்ட் வாண்ட் தேர் ஓட் டு பி வேஸ்டட். நம்ம போடுற வாக்கு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, நாம் போடுற வாக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அவங்க வந்து விஜய் வெற்றி பெறுவார்னு சொல்லி யாருமே நினைக்கல. 234, 118, 120, 130 வாங்குவார்னு யாருமே நினைக்கல. அவருடைய இந்த மாதிரி சிந்திக்க தெரிஞ்சவங்க வந்து எதை யோசிக்கிறாங்கன்னா, முதல்ல வந்து இலவசங்களே தப்புனாரு. தங்களுடைய பார்ட்டி பீப்புளை மட்டும் வச்சு மீட்டிங் போட்டார். அவ்வளோதான் மீட்டிங் பெர்மிஷன் சரியாக இருக்கணும். 3000 பேரோ 5000 பேரோ போட்டார். அவங்ககிட்ட வந்து நீங்கள் சத்தியம் பண்ணுங்கிற அளவுக்கு பேசினார், இலவசங்களே வாங்க மாட்டோம்னு. அடுத்து அவருடைய தேர்தல் வாக்குறுதி என்னவா இருந்தது? தேர்தல் வாக்குறுதி என்னவா இருக்குன்னா, இலவசங்களை அள்ளி வீசுறாரு. அதுலேயும் இலவசங்கள வார்த்தை வந்து எல்லாமே வந்து சரி கிடையாது. சிலவற்றை இலவசங்கள் என்று சொல்லக்கூடாது, அவைகள் விலை மதிப்பற்றவை. எதெல்லாம் விலை மதிப்பற்றவை? எந்த ஒரு பொருள் கொடுக்கப்படும் பொழுது அல்லது வசதி ஏற்படுத்தப்படும் பொழுது அது சோஷியோ எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் தேட் டார்கெட் குரூப் அவங்களுக்கு உதவி செஞ்சுன்னா அது விலை மதிப்பற்றது. நீங்கள் டிவி கொடுத்த போது அவங்க எல்லா நேரமும் வந்து இதை தான் பார்த்துக்கிட்டு, சினிமா தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. அறிஞ்சோ அறியாமலோ கொஞ்ச நாளில் மற்றதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதில் ஈடுபாடு வந்துடும். லேப்டாப் நிச்சயமாக அது மாதிரி பிரயோஜனமான ஒன்று. பெண்களுக்கு வந்து சைக்கிள் கொடுக்கறது, ஸ்கூலில் வந்து கழிப்பறைகள் அதிகமாக பெண்களுக்கு கட்டுறது. ஏன்னா அட்ரிஷன் வந்து கழிப்பறை இல்லாத காரணத்தினால அட்ரிஷன் இருக்குது. இப்போ ஸ்கூலில் படிக்க முடியாமல் சீக்கிரம் வந்து சேர்த்து, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து போகுதுன்னா சொசைட்டல் ப்ராக்ரஸ் வந்து அங்கே இருக்குது. எக்கனாமிக் ப்ராக்ரஸ், இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்களே, இதில் வந்து மாணவன் வந்து காலேஜுக்கு போனான்னா, இப்போ இதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவனோ மாணவியோ காலேஜுக்கு போனால் 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, இது வந்து நிச்சயமாக வந்து ஃபர்ம் எக்கனாமிக் ப்ராக்ரஸ் விச் இம்ப்ரூவ்ஸ் த சொசைட்டல் சிச்சுவேஷன் ஆல்சோ. சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் இது வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் விஜயும் சொன்னார் தானே, விஜயும் அறிவிச்சிருக்கிறார் தானே, அவரால் புல் பண்ண முடியாதா ஓட் பேங்கை? நான் விஜய் வந்து சொன்னதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன். இதெல்லாம் சொல்லியிருக்காரு விஜய். யாரை நம்புவாங்க? ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களையா, அல்லது புதுசாக செய்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இவங்க என்ன நினைப்பாங்க? இதை ஏற்கனவே இவர் செய்கிறாரு, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? ஆனால் விஜய் இன்னொன்று சொல்கிறார், தங்க மோதிரம் கொடுக்குறேன், பட்டு சேலை கொடுக்குறேங்கிறாரு. இது எந்த விதத்தில் சோஷியோ எக்கனாமிக் ப்ராக்ரஸுக்கு வந்து உதவி செய்யுது? இது ஒரு உறவு, அண்ணன் தங்கை உறவு, அப்படி அந்த அடிப்படையில். இல்லை, அண்ணன் தங்கை உறவு இல்லையே, அண்ணன் தங்கை உறவு இல்லையே, சிஎம் கொடுக்குறாரு.
சிஎம் தானே அரசு தானே கொடுக்குது. மற்றவங்களுக்கு தான் அது எலெக்ஷன், எனக்கு எமோஷன்ஸ் அப்படிங்கிறது. அப்படித்தான் சொல்லி சின்ன பிள்ளைங்கிட்ட எல்லாம் சொல்றாரு. அதே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்தா அவர் சின்ன பிள்ளைங்களை தூண்டி விடுறதே தப்பு. உங்கள் அப்பா அம்மாட்ட எல்லாம் போய் விசில் அடிக்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. சின்ன பிள்ளைங்களுக்கு இதை பற்றி அனலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி கிடையாது. 8 வயசு குழந்தைங்க 10 வயசு குழந்தைங்க வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி என்ன தெரியும்? அப்போ அவங்ககிட்ட இப்படி சொல்கிறதே வந்து தவறு. இவர் யாரை நம்பியிருக்காரு இந்த எலெக்ஷனுக்கு? இளைஞர்களை நம்பியிருக்காரா, அல்லது தன்னுடைய இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேனே, இந்த டிமாண்ட்ஸ்னால வந்து மக்கள் வந்து இதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்கிறேனே என் பக்கம் திரும்பிடுவாங்கன்னு நினச்சாருன்னா கன்சிஸ்டன்சி இருக்கா? நான் மறுபடியும் சொன்னேன், அந்த 25% எலக்ட்ரேட்டில் இது எல்லாத்தையுமே யோசிக்கிறவங்க பெரும்பாலானவர், எல்லாரும் கிடையாது, பெரும்பாலான மக்கள் அதையெல்லாம் பற்றி யோசிப்பாங்க. விஜய்கிட்ட வந்து கன்சிஸ்டன்ட், தப்போ ரைட்டோ டிஎம்கேட்டையும் ஏடிஎம்கேட்டையும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. எதில் கன்சிஸ்டன்சி? இந்த இது விலை மதிப்பற்றவன்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஆரம்பத்தில் நாங்கள் விலை மதிப்பை கொடுக்க மாட்டோம், சரி இலவசங்கள்னு பேர் வச்சுக்குவோம் ஃபார் கம்ஃபர்ட் சேக், இலவசங்கள் கொடுக்க மாட்டோம்னு இந்த 2 பார்ட்டி எப்பயுமே சொல்லலை. அப்போ அவங்க வந்து என்றைக்குமே இலவசம் கொடுத்தாங்க, இப்போயும் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, இலவசத்தை வந்து நான் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து உறுதி எடுத்துங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து என்ன செய்கிறாரு, இலவசங்கள் வந்து சகட்டு மேனிக்கு இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக திமுக எதிர்க்கிறேன், கொள்கை ரீதியாக பிஜேபி எதிர்க்கிறேங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் வந்து ஒரு பார்ட்டியை எதிர்த்தீங்கன்னா முழுமூச்சாக தான் எதிர்ப்பீங்க. அவங்களுடைய கொள்கை சரியில்லைன்னா அரசியல் ரீதியாகவும் அவங்களை எதிர்க்கணும். இன்னைக்கு வரைக்கும் இவர் வந்து தன்னுடைய ஹி ஹாஸ் நாட் ட்ரெயின்டு ஹிஸ் கன்ஸ் ஆன் பிஜேபி டு எ கிரேட்டர் எக்ஸ்டென்ட். அது இங்கே பேசுகிற அளவுக்கு முக்கியமான விஷயம் இந்த FCRA அப்படின்னு சொல்லி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு. அது வந்து கிறிஸ்தவர்களை ரொம்ப பெரும்பான்மையும் பாதிக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ஐ ஹவ் கான் த்ரூ த ப்ரொவிஷன். இவர் மைனாரிட்டிஸ், இவர் கிறிஸ்தவனால கிறிஸ்தவரை பற்றி பேசணும்னு நான் சொல்ல, இவர் வந்து ஒரு லீடர், மைனாரிட்டிஸை பற்றி பேசணும், அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாரு. பேசியிருக்கணும், பேச மாட்டேன்றாரு. இப்போ 3 இடத்துக்கும் சர்ச்சுக்கும் மாஸ்க்குக்கும் கோயிலுக்கும் போயிட்டதுனால ஒருத்தர் வந்து மைனாரிட்டிஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு சொல்ல முடியுமா? நான் திடீர்னு என் பேரை வந்து சொக்கலிங்க ஜோசப் சுல்தான் அப்படி மாற்றிக்கிட்டேன்னா நான் எல்லாரையுமே நல்லா பார்க்குறேன்னு சொல்ல முடியுமா? அதனால இதெல்லாம் வச்சு மக்களை கவர முடியும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை. விஜய் வந்து அவர் பார்ட்டி ஆரம்பித்த காலத்திலிருந்து போராட்டங்கள் நடத்தி இருக்க வேண்டும், அறவழி போராட்டங்கள் நடத்தி இருக்க வேண்டும். அப்போ மக்களுக்கு அவர் மேலே வந்து நம்பிக்கை வந்திருக்கும். அது மாதிரி இவர் எதுவுமே செய்யலை. இது பிரச்சாரத்துக்கு போகிறது முதற்கொண்டு முதல்ல வந்து கவர்மெண்ட்டை குறை சொன்னார், எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து போலீஸை குறை சொன்னார், அடுத்து தேர்தல் ஆணையத்தையும் குறை சொன்னார். கடைசியில் எல்லா பெர்மிஷனும் கொடுத்த பல மீட்டிங்கை ஏன் கேன்சல் பண்ணார்? அது யாருடைய தவறு? இவருடைய தவறா, மக்களுடைய தவறா, தேர்தல் ஆணையத்துடைய தவறா? அதனால் ஹீ இஸ் நாட் வெரி எனக்கு என்னமோ ஐ திங்க் ஹீ இஸ் கெட்டிங் டயர்ட். இந்த மாதிரி போய் பேப்பரை பார்த்து வாசிக்கிறது. எதுவுமே செய்யாம தானே அதிகபட்ச வாக்கு சதவீதத்தை பெற முடியும்னு அவர் நம்புறாரு. அப்படி அவர் நம்பினார்னா போகவே வேண்டாமே, எதுக்கு 14 இடத்துக்கு மட்டும் போகணும்? ஏன் பெரம்பூருக்கு 2வது இடம் போகணும்? அப்படி நம்பினாருன்னா நான் அதிகமாக போகாமலே ஜெயிச்சுன்னு நினச்சா பெரம்பூருக்கு ஏன் 2வது இடம் போகணும்? திருச்சிக்கு ஏன் 2வது இடம் போகணும்? அதனால ஹீ இஸ் பிளேயிங் சேஃப் பாலிடிக்ஸ் டு த எக்ஸ்டென்ட் ஹீ கேன் டூ. சுற்றி உள்ளவங்க இன்றைக்கி 2 மணி நேரம் வந்து வாக்குப்பதிவை கூட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. மை கொஸ்டின் இஸ், நான் எலெக்ஷன் நடத்தியிருக்கேன், நீங்கள் எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கீங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். 6 மணிக்கு வரைக்கும் தேர்தல் இது ஓட்டு போட போகலான்னு சொல்லி வச்சுருந்தா, அந்த 6 மணிக்கு வெளியில் கியூ நின்னதுன்னா கடைசியாக நிற்கிறவருக்கு வந்து டோக்கன் நம்பர் 1 கொடுப்பாங்க. அப்படி 2, 3, 4ன்னு கடைசியாக நிற்கிறவருக்கு தான் 1. ஆமாம், அப்படி கொடுத்துட்டு இங்கே வந்து 1, 2, 3, 120 பேர் நிற்கிறாங்கன்னா முன்னாடி நிற்கிறவருக்கு 120 டோக்கன். அப்போ 120ல் ஆரம்பித்து அந்த 1 வந்தோன்னா அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு கிடையாது, ஏன்னா அவங்க 6 மணிக்குள்ளே வந்திருக்கணும். ஆனால் பெரும்பாலும் வந்து அப்படி நீக்கிறவங்கள அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண நேரத்தில் வந்து நம்ம கவர் பண்ணிட முடியும். அது 7 மணியாக இருக்கலாம், 8 மணியாக இருக்கலாம். அப்படியே தேவைன்னு சொல்லி நினச்சா சம்மர் இப்போ தான் இவருக்கு தெரிஞ்சதா? சம்மர் வந்து கொடுமை வந்து இப்போ தான் தெரிஞ்சதா? திடீர்னு இன்றைக்கே அந்த ஐடியா வரணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜயை சுற்றி உள்ளவங்க அவருக்கு சரியான அட்வைஸ் கொடுக்குறது இல்லை. ஒரு என்ன நோக்கம் இது சொன்னதில் என்ன நோக்கமாக? சம்படி டோல்ட் ஹிம் இதை பண்ணுறதுனால நீங்கள் மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆகுவீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும்? இதில் என்ன சாதிக்க முடியும்? இதில் அந்த 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது மூலம் என்ன சாதிக்க முடியும்? இப்போ இவங்க ஸ்டேட் சீஃப் எலெக்டரல் ஆஃபீஸர் என்ன செய்வாங்க? நியூட்ரல் ஆஃபீஸர், ஷீ வில் ரெஃபர் டு எலெக்ஷன் கமிஷன். அது உடனடியாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெசிஷன் எடுப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் 1 ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டா இவருக்கு பெரிய வெற்றி ஆயிரும். 1 ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணு சொன்னால் கூட. ஆனால் 4 மணிக்குள்ளே 80% ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அது ஸ்டேட் ஃபுல்லாக. மீதி 20%, என்றைக்குமே 100% ஓட்டிங் இருந்ததில்லை. மீதி 2 மணி நேரத்தில் வந்து 90% ஓட்டிங் இருக்குது, அது ஹையஸ்ட் ரேட்டிங். மீதி 2 மணி நேரத்தில் 10% வந்துட முடியாதா? 1 மணிக்கும் 12 மணிக்கும் வெயில் காலத்தில் வர முடிஞ்சவங்களால 4 மணி வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் வர முடியாதா? ஸோ இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல். இவருடைய பல நான் நினைக்கிறேன் விஜய் ஷுட் மெச்சூர் ஹிம்செல்ஃப். அவருக்கு வந்து இன்னும் அரசியல் வந்து முழுசாக வந்து புரிபடலைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ரைவேட் ஃப்ளைட்டில் போகிறது, எம்ஜிஆரை கம்பேர் பண்ணுறாங்க.
எம்ஜிஆர் வந்து கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தினார்னு சொல்லி அவருக்கு இது பாடி கார்டாக ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், சமீபத்தில் இறந்து போயிட்டார். அவர் வந்து எழுதியிருக்காரு, ரொம்ப விவரம் அவர் சொல்ல சொல்ல இன்னொருத்தர் எழுதி அதை புஸ்தகமாக வந்திருக்கு, நான் படிச்சிருக்கேன். எம்ஜிஆர் வந்து அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதினார். என்னுடைய மெய்காப்பாளர்கள் 20-25 வருஷமாக என் கூட இருக்காங்க, என்னுடைய விரோதிகள் யார் நண்பர்கள் யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், அதனால் அவங்க என் கூடவே வச்சுக்கிறதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும், அவங்களுக்காக சம்பளத்தை நான் கொடுத்துக்கிறேன், அரசாங்கம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி அவங்க அனுமதி கொடுத்தாங்க. எம்ஜிஆருடைய கூட்டம் ஒரே ஒரு கூட்டம் நான் பார்த்துருக்கேன், 71 அந்நேரம் அவர் வரும்பொழுது கார்ல இருந்து இறங்கி எப்பயுமே இதுக்கு தான் போவாங்க, பொதுக்கூட்ட மேடைக்கு தான் போவாங்க. இன்னைக்குள்ள அந்த சிஸ்டம்லாம் அன்னைக்கு கிடையாது. அந்த மேடைக்கு போகும்பொழுது ஆட்கள் சுற்றி வளைப்பாங்க. எம்ஜிஆர் வந்து அப்படி சுற்றி வளைக்கும் போது இவர் கூட வந்து 12 பேர் இருப்பாங்க. எந்த கூட்டத்தையும் அவங்க தடுக்க மாட்டாங்க. அந்த மக்களை வந்து ரொம்ப பொறுமையாக கையை காட்டி அவர் எம்ஜிஆர்ட்டு விளக்குவாங்க. ரிங் ரவுண்டு செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாமல் யாரோ ஒருத்தனை இதில் படனியில் வந்து கையை வச்சு அப்படி தூக்கி போவாங்க. ஏன்னா அவன் வந்து சரியில்லாத ஆளுன்னு அவங்களுக்கு தெரியும். கூட்டத்தில் யாருக்குமே தெரியாது இப்படி ஒருத்தனை வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு மௌனமாக அதை பண்ணுவாங்க. மற்றபடி பெண்கள் வருவாங்க, துல்லியமாக கணிக்க முடியும். ஆமாம், அவங்களால கணிக்க முடியும். அடுத்து வயசானவங்க வந்து தாய்மார்கள் வந்து எம்ஜிஆர் கட்டி பிடிச்சிக்குவாங்க. பெண்கள் குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இவர் அபூர்வ சகோதரர் நீரும் நெருப்புன்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் முடிஞ்ச சமயத்தில் ஒருத்தர் வந்து நான் வந்து இப்போ இதில் இருந்து திமுக இருந்து இன்றைக்கி அதிமுகவில் இருக்கேன், என் பசங்களுக்கு பேர் வைக்கணும், டக்குன்னு பேர் வச்சார் மணிவண்ணன் கரிகாலன்னு சொல்லி. ஏன்னா அந்த படத்தில் இரட்டை பிரிவுகள் 2 பேருக்கு அதுதான் பேர். எம்ஜிஆர் அந்த பிரசன்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து சென்ஸ் வந்து ரொம்ப இருந்தது. இன்னொன்று, அவர் வந்து கூட்டத்தை பார்த்து கலங்குனதில்லை, கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். எந்த விதத்தில் எம்ஜிஆரோட இன்னைக்கு இவரை கம்பேர் பண்ணுறாங்க? எம்ஜிஆர் வாஸ் அ ஃபினாமினா. எம்ஜிஆருடைய நான் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் ரசிகன். திரைப்பட உலகத்தில் அவருக்கு அரசியல் தெரியாமல் இருந்த 77 to 79 அரசியல் புரியாத நேரத்தில் பல தவறுகள் அவர் நடத்தினார். ஆனால் 79க்கு அப்புறம் டிஎம்கேல இருந்த பெரிய தலைவர்கள்லாம் இனிமே ஃபியூச்சர் எம்ஜிஆருக்கு தான் நினைச்சு இவர் பக்கம் வந்துட்டாங்க. அவங்க வந்து இவருக்கு வந்து அந்த கொள்கை இதெல்லாம் பற்றி சொல்லி இங்கே ஓட்டு வாங்குறேன்னா இப்படித்தான் செய்யணும், அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணார். ஆனால் முதல் 2 வருஷம் அவர் குழப்பத்தில் தான் இருந்தார். விஜய் இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கார். இவருக்கு வந்து ஒரு தெளிவான என்ன அனுமானிக்கிறீங்க ஃபியூச்சர் ஆஃப் விஜயோட பாலிடிக்ஸை? அதாவதுங்க, நான் நினைக்கிறது விஜயை வந்து இது மாதிரி வந்து இங்கே உள்ள சொன்னதே வந்து நேரடியாக பிஜேபி பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு ஆசையை கிளப்பி விட்டு பாலிட்டிக்ஸில் வர்றதுக்கு பிஜேபி ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இந்த சம்சயத்துக்கு இது லாஜிக் என்னென்னா, பிஜேபிக்கு செகண்ட் பார்ட்டியாக வரணும் ஆஃப்டர் டிஎம்கே. இவங்க இருக்க வரைக்கும், ஏடிஎம்கே இருக்க வரைக்கும் அது வர முடியாது. இன்றைக்கி இவங்களுக்கு அதிகமான ஓட்டு போயிடுச்சுன்னா, விஜய்க்கு போயிடுச்சுன்னா, ஏடிஎம்கே ஓட்டு வந்து கம்மியாயிருச்சுன்னா, இவங்க இந்த 2026 ஆட்சியை வந்து பிஜேபி பிடிக்க போகிறதில்ல. அதனால் 6 சீட் வந்தாலும் சரி, 3 சீட் வந்தாலும் சரி, அது அவங்களுக்கு 2வது பிரச்சனை. இந்த ஏடிஎம்கே வந்து தன்னுடைய வலிமை இழந்துருச்சுன்னா 2ல் 1 நடக்கும். சசிகலா அம்மையார் வந்து ஏடிஎம்கே நுழைஞ்சாங்கன்னா எடப்பாடி வந்து காணாமல் போயிடுவார். அடுத்து ஏடிஎம்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறுகி போயிடும். பிஜேபி அதுக்கப்புறம் இவர் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருந்தாருன்னா, ரெடியாக இருந்தாருன்னா, பாலிட்டிக்ஸ் இருக்குன்னு நினச்சாருன்னா, அவங்க பிஜேபி வந்து அவர் வந்து கூட சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க தான் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருப்பாங்க. பிஜேபிக்கு வந்து பொலிட்டிக்கல் மொராலிட்டி கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. விஜய் சம்மதிப்பாரா பிஜேபியோட இணைஞ்சு? இட்ஸ் $1 பில்லியன் கொஸ்டின். சம்மதிப்பாருன்னு தெரியாது. முதல்ல அப்படி இருந்தால் விஜய் வந்து பாலிட்டிக்ஸில் தொடர்ந்து இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. இருப்பாருங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு கிடையாது. அதிமுக பலவீனப்படும்ன்றீங்களே, அப்போ அதிமுகவோட எதிர்காலம் என்ன? எடப்பாடியோட இல்லை, அவங்களுடைய இது என்னன்னா, இந்த 2 திராவிட கட்சிகளே தொடர்ந்து ஆண்டுகிட்டு இருக்கிறதுனால தான் ஒரு நேஷனல் ப்ரையாரிட்டி நம்ம நினைக்கிறத இவங்க மேலே திணிக்க முடியல அப்படிங்கிறது பிஜேபி நினைக்கிறாங்க. அப்போ ஏடிஎம்கே போயிடுச்சுன்னா இவங்களுக்கு நல்லது தானே. இப்போ ஏடிஎம்கேல வந்து ஒரு ரீஜனல் பிரைடு பேசுகிற திரு விஜய் தானே மீண்டும் எமர்ஜ் ஆகுறாரு, மீண்டும் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு வந்து நிற்கிது. அவர் அந்த மாதிரி பேசத்தானே செய்கிறாரு. எந்த செயலில் காமிக்கிறாரு, எந்த விஷயத்தில் தப்பாருங்க? பொதுவாக பேசுறது பெரியாரையும் அம்பேத்கரையும் வீரமங்கை வேலுநாச்சியாரையும் காமராஜையும் அண்ணாதுரையும் ஒரே இதில் வச்சுக்கலாம். இவங்களுடைய எந்த பாலிசியை விடாப்படியாக நான் வச்சுக்கிடுவேன்னு சொல்லி செய்ய போகிறாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எனக்கு தமிழை இவங்க வந்து தமிழர்களை காத்த அளவுக்கு இவங்க தமிழை காக்கவில்லை அப்படின்னு பெரிய கிரீவன்ஸ் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் வந்து தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இல்லாமல், பாடமாக இல்லாமல், எல்கேஜிலேருந்து எம்ஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. அதை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் இல்லை கலைஞர் காலத்தில் நாங்கள் வந்து சட்டம் போட்டிருக்கோமே, தமிழ் வந்து கட்டாயமாக ஒரு பயிற்று மொழியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சட்டத்தை தான் ஆந்திராவிலையும் போட்டாங்க, கர்நாடகாவிலையும் போட்டாங்க. ஆனால் சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் இருந்தது, பள்ளிக்கூடங்கள் வந்து தெலுங்கையோ அல்லது கன்னடத்தையோ டிபெண்டிங் அப்பான் த ஸ்டேட் கட்டாய பாடமொழியாக வைக்காத பள்ளிக்கூடங்களின் மேல் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கப்படும் ப்ரொவிஷன் இருந்துச்சு. இங்கே அந்த ப்ரொவிஷன் கிடையாது. அதனால இவங்களுக்கு பயம் இல்லை. அதனால வந்து இன்னைக்கு தமிழ் வந்து 1965 இருந்த ஹிந்தி அஜிடேஷன் உணர்வு இன்னைக்கு இருக்காது.
ஏன்னா இவங்க தமிழே தெரியாது, இவனுக்கு எப்படி தமிழை பற்றி ஃபைட் பண்ணுவான். இது பிஜேபி நல்லா உணர்ந்திருக்காங்க. சரி, பிஜேபி ஆர் எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மாஸ் சைக்காலஜி. அது ரொம்ப நல்லா தெரியும். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை ஆண்டாங்க. அவங்க நிறைய ரெஜிமெண்ட்லாம் வச்சுருந்தாங்க. குமாவுன் ரெஜிமெண்ட் ஒன்று இருந்துச்சு. அந்த குமாவுன் ரெஜிமெண்ட் வந்து ஹிமாலயாஸ் பக்கத்தில். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார் கிரை உண்டு. அந்த அந்த ஹிமாலயன் ரெஜிமெண்ட் வார் கிரை இருந்துருமா, ஹரஹர மகாதேவ். ஏன்னா அவங்க அப்படியே பிறந்து வளர்ந்ததுலேருந்து ஹரஹர மகாதேவ் சொன்னாங்க. பஞ்சாப் சிக் ரெஜிமெண்ட்டுக்கு சத் ஸ்ரீ அகால், அது அவங்களுடைய வார்க்கரை. மராட்டா ரெஜிமெண்ட்டுக்கு சிவாஜியுடைய வார்க்கரை ஜெய் பவானி ஜெய் துர்கா, அது அவங்களுடைய வார்க்கரை. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு வார்க்கரை என்ன தெரியுமா, வெற்றிவேல் வீரவேல், அது நம்முடைய வார்க்கரை. இதை பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்க எவ்வளோ தூரத்துக்கு படிச்சிருந்தா இந்த வார்க்கரை இது மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸும் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டை பற்றியும் நல்லா படித்து வச்சுருக்காங்க. கேரளாவில் பீஃபை பற்றி பேச மாட்டாங்க, நார்த் ஈஸ்ட்டில் பீஃபை பற்றி பேச மாட்டாங்க, இதில் பெங்காலில் மீனை கையில் பிடிச்சிக்கிட்டு போய் ஓட்டு கேட்பாங்க. அங்கே துர்காவை பற்றி பேசுவாங்க, இங்கே முருகனை பற்றி பேசுவாங்க, அங்கே ராமரை பற்றி பேசுவாங்க. அதில் எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க. அதனால் அவங்க வந்து டிஎம்கே இல்லாத எந்த ஒரு ரெஜிம் தமிழ்நாட்டில் வந்தாலும் அது பிஜேபியுடைய ரெஜிம் தான். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றது. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.